ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. கிருஷ்ணமூர்த்தி, வேலூர் மாவட்டம். இப்போ நாங்கள் கருவியெல்லாம் வாங்கலாம், அதுக்கு என்ன மானியம் கிடைக்கும், எப்படி என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அந்த பயிர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், தென்னை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். அதை வச்சு நாங்கள் எப்படி உழவு பண்ணுறது, செலவு இப்போல்லாம் கால்நடைங்க அதிகமாக இல்லை, அதனால் இந்த கருவியில் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். நல்லது, இது எங்களுக்கு பயனாக தான் இருக்குது. ரேவதி, எங்கள் பையன் இதில் தான் படிக்கிறான், அக்ரிகல்ச்சர். சவுக்கு தோப்பு வச்சுருக்குறாங்க, அதுக்கு என்னென்ன யூஸ் ஆகும்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கு. என் பேர் துக்காராமு, ஆலப்பாக்கம். இது பார்த்தா நல்லா பெயிண்ட் நல்லா அழகாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா வரவேற்குது. பயிர் வைக்கிறோம், இந்த தனியாக இந்த நெல்லுங்கள்லாம் தனித்தனியாக வந்துருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துருக்குறோம். விவசாயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பயிர் தான் மாற்றி மாற்றி நெல் தான் வச்சுக்க இருப்போம், வேறு ஒன்றும் கிடையாமல் கலகா போடுவோம். என் பேர் ரவி, ராணிப்பேட்டை மாவட்டம், களவேடு தரும்பாக்கம். நான் 3 போகம் நெல் விவசாயம் பண்ணுறேன். 51 போகம் 51, 53 அப்படி விவசாயம் பண்ணுறேன். அதான் இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் இப்போ நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பேர் சுரேஷுங்க, வேலூர் மாவட்டம், கனியம்பாடி. இங்கே எல்லாமே நல்லா தான் போட்டிருக்காங்க. நாங்கள் மாந்தோட்டம் வச்சுருக்கோம், ஆல்ரெடி நல்லாவே போயிட்டுருக்கு. 20 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். சொட்டு நீர் பாசனம் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம், நல்ல மகசூல் இருக்குது. புதுசாக அதுதான் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதான் பார்த்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு இதுக்கு மேலே தான் டிசைட் பண்ணணும். என்ன இளைஞர்கள்லாம் விவசாயத்துக்கு வரணும், ரொம்ப நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பிரியதர்ஷினி, 3rd year அக்ரி ஸ்டூடெண்ட், விஐடி வயல். ஸோ இப்போ இங்கே வச்சிருக்க மாடலோட பேர் கிசான் அக்ரி ட்ரோன் V1. ஸோ இது எந்த அளவுக்கு பறக்கும் அப்படின்னா 500 மீட்டர் வரைக்கும் பறக்கும். ஸோ இதோட ஸ்ப்ரேயிங் டைம் ஸ்ப்ரேயிங் ரேட் 5 minutes per second. அண்ட் இது மூலியமா டைம் சேவிங் அண்ட் லேபர் அந்த இதை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேக் ஆஃப் வெயிட் 26 to 50 கிலோகிராம் இருக்கு. இது மூலியமா நம்ம பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ டோட்டலி இட் இஸ் ஃபார்மர் எஃபிஷியன்ட், ரிசோர்ஸ் எஃபிஷியன்ட். இது என் பேர் கவிப்ரியா, நான் விஐடியில் அக்ரிகல்ச்சர் ஃபைனல் இயர் படிக்கிறோம். நாங்கள் எங்கள் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டால் போட்டிருக்கோம். நாங்கள் டெமோஸ், போஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். எங்களோட ஃபர்ஸ்ட் டெமோ வீட்டு தோட்டம், அதாவது கிச்சன் கார்டன். ஸோ இதில் வீட்டிலேருந்து வர வேஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி சின்னதாக நம்ம செட்டப் மாதிரி பண்ணுறதுக்காக இந்த ஒரு மாடல் பண்ணியிருக்கோம். இன்னொன்று சொட்டு நீர் பாசனம். இது ட்ரிப் இரிகேஷன் சொல்லிட்டு நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட இப்போ அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே சொட்டு நீர் பாசனம் மாடலும் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்துக்கு நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சப்சிடிஸ் தராங்க அப்படின்றதுனால அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே இந்த ஒரு மாடல் வச்சுருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பயோ ஃபர்டிலைசர்ஸ், இது அர்கா ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச்சோட ப்ராடக்ட்ஸ், அவங்க டெவலப் பண்ணி ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்க்காக ரிலீஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வச்சிருக்கோம். அது இல்லாமல் கொஞ்சம் புக்ஸ் அதெல்லாமும் வச்சிருக்கோம். I'm SR Kavisha. I'm first year student of BSc Agriculture. So I'm going to explain about the closed chamber model. So this is the closed chamber model, and this is the base plate, and this is a chamber. இது எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, மீத்தேன் கேஸ் எவ்வளோ எமிட் ஆகுது. ஆக்சுவலா பேடி ஃபீல்டு எப்பயுமே மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால மெத்தனோஜன் அப்படின்ற பாக்டீரியாவோட கவுண்ட் அந்த ஃபீல்டு அதிகமாயிட்டே இருக்கும். அப்படி அப்ப மெத்தனோஜன்ன்ற பாக்டீரியா மீத்தேன் கேஸை எமிட் பண்ணுது சார். ஸோ இப்போ குளோபல் வார்மிங்ல நம்ம இப்ப இருக்கிற டேட்டா படி பார்த்தோம்னா 1.5 டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு இருக்கு. இது ஃபியூச்சர்ல 2 டிகிரி செல்சியஸாவும் மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த காஸாகவும் இது இருக்கலாம் அப்படின்றாங்க. இது நாட் இண்டஸ்ட்ரியலால மட்டும் ஆகல, நம்மளோட பேடி ஃபீல்ட்ல இருந்து இது எமிட் ஆகுறதுனால இது எவ்வளவு கேஸ் எமிட் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த க்ளோஸ்ட் சேம்பர் மாடல். அண்ட் இது மல்ச்சிங் ஷீட் சார். இது மல்ச்சிங் ஷீட் ஆல்ரெடி மார்க்கெட்ல அவைலபிளாவும் இருக்கு. இது பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக நம்ம இது பண்றோம்னா, வீட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் கன்சர்வேஷனுக்காகவும் மெயினா இது மல்ச்சிங் ஷீட் நம்ம யூஸ் பண்றோம் சார். அண்ட் திஸ் இஸ் நானோ ஃபர்டிலைசர். நம்ம இப்போ ஒரு ஏக்கர் ஆஃப் லேண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூட்டை மூட்டையா யூரியாவோட கண்டென்ட் நம்ம கொண்டு வருவோம் சார். ஸோ அது டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட், லேபர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே லேபர் கூடிய காசு எல்லாம் நிறைய செலவாகும்.
ஸோ அதை கம்மி பண்றதுக்காக தான் நாங்கள் ஃபார்மர்ஸ்க்காக இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்றோம். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணா போதும். இது வந்து சாயிலுக்கு வந்து எந்த மாதிரி ஆன காசஸ் வந்து ஏற்படாது. இது வந்து லீஃப்ல வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஃபோலியர் மெத்தட் மாதிரி நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணா சாயிலுக்கு எந்த மாதிரியான எஃபெக்டும் வந்து காஸ் பண்ணாது. ஸோ இது வந்து சாயில் ஃபர்டிலிட்டியை வந்து அதை வந்து சஸ்டைன் பண்ணிக்கும், என்ரிச் பண்ணாது, சஸ்டைன் பண்ணிக்கும். அண்ட் வந்து பிளான்டோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இப்போ 3rd இயர் பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கரும்படை அது வந்து கோழிக்கும் மீனுக்கும் எப்படி உணவாக கொடுக்கலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். கரும்பு 10க்கு 10 ரூம்லையோ இல்லை ஒரு ட்ரேலையோ கூட நம்ம இதை வளர்க்கலாம். இது முதிர்ச்சி வந்து 45 நாள் ஆகும். ஒரு 30லேருந்து 35 நாளில் வந்து இந்த புழை வந்து நம்ம கோழிக்கோ இல்லை மீனுக்கோ நம்ம ஃபீடாக கொடுக்கலாம் சார். இதில் வந்து ரெட்டிப்பு லாபம் என்னன்னா இது மீனுக்கு வந்து நம்ம புழுவாகவும் கொடுக்கலாம், இதோட வேஸ்டேஜை வந்து நம்ம உரமாகவும் கொடுக்கலாம், ஆர்கானிக் மென்யூராக கொடுக்கலாம். இதில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கு. என் பேர் ராஜேஷ், 2nd இயர் படிக்கிறேன். இந்த இது வந்து மோஸ்ட்டாக இந்த இதுதான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஹனி வளர்க்குறதுக்கு. இது வந்து எதுவும் இந்த பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த இது ஒன்று இப்போ இது பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா இப்போ இந்த சிட்டிலலாம் இருக்கிறது வந்து இது காஸ்ட்டும் வந்து லோவாக இருக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் வீட்டுக்கு இது பண்ணுறது, அதே மாதிரி ஏதாச்சும் சின்ன கார்டன் வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பூவெல்லாம் இதெல்லாம் வளர்க்குறீங்கன்னா ஒரு தோட்டம் மாதிரி இருக்குன்னா அங்கே வந்து ஒரு 4-5 பாக்ஸ் வச்சிங்கன்னா அதுக்கு வந்து மகரந்த இப்போ ஒரு ஈல்டு வருதுன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஹனி பற்றி இது பண்ணுற ப்ரொடக்ஷன் இது வந்து எங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்கள் காலேஜில் நடக்குது. மாதம் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து எங்கள் சீனியர் பண்ணது தான். இந்த வளர்ப்பு தேனி எல்லாம் ஒரிஜினல் இதெல்லாம் இது மாதிரி எங்கள் சீனியர் இது பண்ணாங்க. Gopiga and I'm from agriculture 2nd year and ഞാൻ വന്നിട്ട് എക്സ്പ്ലെയിൻ பண்ண போற ഇത് ട്രാപ്സിനെ പറ്റി. ഇത് വന്ന് ലൈറ്റ് ട്രാപ്പ് ആണ്. ഇത് സോളാർ എനർജിയിലാണ് വർക്ക് ആവുന്നത്. ഇതെന്ന് പറയുമ്പോഴത്തേക്കും ഈ ഹെമിപ്റ്റിറൻസ് അങ്ങനെ ചെറിയ ഇൻസെക്ട്, ലെപ്റ്റോപ്റ്ററ അങ്ങനത്തെ ഇൻസെക്ട്സിനെയൊക്കെ ഇത് അട്രാക്ട് ചെയ്യും. നോക്ടേണൽ ഇൻസെക്ട്സിനെയാണ് അട്രാക്ട് ചെയ്യുന്നത്. ഇതും വന്നിട്ട് ഫിറമോൺ ട്രാപ്സ് ആണ്. ഇതിന്റെ ഇവിടെ വന്നിട്ട് ഒരു ലൂറ് വെക്കും. അതേപോലെ ഇതിന്റെ ഇവിടെയും വന്നിട്ട് ഒരു ലൂറ് വെക്കുമ്പോഴത്തേക്കും ഇൻസെക്ട്സ് ആ ലൂറിലോട്ട് അട്രാക്ട് ആയിട്ട് ഇതിലോട്ട് ഫോൾ ആവും. അതിനുശേഷം ആ ഇൻസെക്ടിന് തിരിച്ചത് മുകളിലോട്ട് കയറാൻ അറിയാത്തതുകൊണ്ട് അത് ഫോൾ ആയി അവിടെ തന്നെ കിടക്കും. അതിനുശേഷം നമുക്ക് അതെടുത്ത് ഡിസ്കാർഡ് ചെയ്യാൻ പറ്റും. അതേപോലെ ഇത് ഫണൽ ട്രാപ്പ് ആണ്. ഇതിന്റെ മുകളിലായിട്ട് ഈ ലൂറ് വെക്കാം. ഈ ലൂറിൽ കൂടി ഇത് അട്രാക്ട് ആയിട്ട് ഇത് നേരെ ഇതിന് താഴോട്ട് വീണ പിന്നെ അത് അതിന് പറക്കാൻ അറിയാത്തതുകൊണ്ട് അത് ഫുൾ ഡിസ്കാർഡ് ചെയ്യാൻ പറ്റും. ഇത് ഫ്രൂട്ട് ഫ്ലൈ ട്രാപ്പ്, ഇത് ബക്കറ്റ് ട്രാപ്പ്. ഇത് വന്ന് ഹെവി ഇൻസെക്ട്സ്, റൈനോസറസ് ബീറ്റിൽ അപ്പടിയുള്ള ഇൻസെക്ട്സ്, ഹെവി ഇൻസെക്ട്സ്. ഇത് വന്നിട്ട് ഇതിന്റെ അകത്ത് ഇവിടെ ഒരു ലൂറ് വെക്കും. ഇതിന്റെ അകത്തൂടെ ഇൻസെക്ട്സ് ഇതിന്റെ അകത്ത് പോയി കഴിഞ്ഞാൽ ആ ലൂർ കാരണം അട്രാക്ട് ആയിട്ട് താഴെ വീഴും. ഇതിന്റെ ഉള്ളിലെല്ലാം വാട്ടറും കെറോസിനും കൂടെ ചേർത്തിട്ട് ഇട്ടുണ്ടാവും. അപ്പോഴത്തേക്കും അത് ഡൈ ആവും. നമുക്ക് അത് എടുത്ത് ഡിസ്കാർഡ് ചെയ്യാൻ പറ്റും. അതേപോലെ ഇത് ഫ്രൂട്ട് ഫ്ലൈ ട്രാപ്പ്. ഇതിന്റെ മുകളിൽ വന്നിട്ട് ഇവിടെ വന്നിട്ട് നമുക്ക് ലൂർ അറ്റാച്ച് ചെയ്യാൻ പറ്റും. ഫ്രൂട്ട് ഫ്ലൈസ് ഇതിന്റെ ഉള്ളിൽ കൂടെ കയറി ഇതിന്റെ ലൂർ അട്രാക്ട് ആയിട്ട് ഇതിൽ വാട്ടറും കെറോസിനും ഫോൾ ആകുമ്പോഴത്തേക്കും അത് ഡിസ്കാർഡ് ഇത് ഫോൾ ആയിട്ട് അത് പിന്നെ എടുത്ത് ഡിസ്കാർഡ് ചെയ്യാൻ പറ്റും.